ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் காதலியான எதிரியே நாவல் பகுதி 20. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். இரவு 10 மணி அளவில் தான் சித்தன் வீடு வந்து சேர்ந்தான். அப்போதும் அவனது அப்பா அறையில் விளக்கு எரிகிறது. அப்பா இன்னும் தூங்கலையா? ஆல்பங்களை எல்லாம் எடுத்து வச்சுட்டு அம்மாவை பார்த்து அம்மா நினைவுல வேதனைப்பட்டு இருப்பாரு போல. தனக்கு தானே கூறிக்கொண்டவன் அப்பா அறையை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். அப்பா படுக்கையில் சாய்ந்து அமர்ந்து ஏதோ புத்தகத்தை வாசிக்கிறார். ஆனால் அவர் விழிகள் நிறைந்து வழிகிறது. அதை கண்டு அவனுக்கு வியப்பு. என்னாச்சு அப்பாவுக்கு? அப்பா புத்தகம் வாசிக்கிறது இல்ல, இது என்ன நாவலா? அதை வாசிச்சு இப்படி எழுதிட்டு இருக்காரு. அவர் அருகில் வரும்போதுதான் ஏதோ ஒரு டைரி என்பது அவனுக்கு புரிந்தது. அப்பா என்னாச்சு? பதற்றத்தோடு கேட்டவனை கண்டதும் அப்பா உடைந்தே போனார். குலுங்கி குலுங்கி அழுதவர் ஒரு தாயின் தோளில் சாய்வது போல் அவர் அருகில் அமர்ந்த சித்தனின் தோளில் சாய்ந்தார். அப்பா என்னப்பாச்சு? இது யாருடைய டைரி? சித்து, நாம எல்லாரும் சத்யாவை தப்பா நினைச்சிட்டோம்ப்பா. சத்யாவா? சத்யா இல்லப்பா, ஏன் சத்யா, அதான் சத்யநாதன். அவன் எந்த தப்பும் பண்ணலப்பா. என்னப்பா சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட ஏர்போர்ட்ல கொண்டு போய் விடுறதுக்காக நான் போயிருந்தேன். அங்கதான் என்னுடைய தங்கச்சி ரோஜாவுடைய ஃப்ரெண்டு டாக்டர் காவியாவை பார்த்தேன். 20 வருஷத்துக்கு அப்புறமா யூகேல இருந்து இந்தியா வந்திருக்காங்க. என்ன பாக்குறதுக்காகவே வந்திருக்காங்க. என்னை பார்த்ததும் ஓடி வந்து என் கையை பிடிச்சுக்கிட்டவங்க. என்ன தெரியுதா? ரோஜா ஃப்ரெண்டு டாக்டர் காவியா. அவர் விழிகளில் அந்த காட்சிகள் அப்படியே வந்து நிற்க அவர் தொடர்ந்து பேசினார். முதலில் காவியாவை அவருக்கு நினைவு வரவில்லைதான். ஆனால் காவியா தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போது சட்டென்று அவருக்கு நினைவு வந்தது. எஸ் நினைவிருக்கு. அடிக்கடி பவித்ராவும் நீங்களும் ரோஜாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வருவீங்கல்ல? ஆமண்ணா, நான் கல்யாணம் ஆகி யூகேல போய் செட்டில் ஆயிட்டேன். இப்போ உங்களை பாக்குறதுக்காகவே லீவ் எடுத்துட்டு இந்தியா வந்தேன். நீங்க அதே முகவரியில தான் இருக்கீங்களா, இல்ல வேற எங்கேயும் போயிட்டீங்களா? இந்த ஒரு வாரத்துல என்னால உங்களை தேடி கண்டுபிடிக்க முடியுமா? இப்படியெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு ஒரு வித தவிப்போடவே ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்துட்டு இருந்தேன். பார்த்தா நீங்களே கண் முன்னாடி நிக்கிறீங்க. உங்க நம்பர் என்கிட்ட இருந்தது, ரொம்ப பத்திரமா தான் வச்சிருந்தேன். ஆனா எப்படின்னு தெரியல, மிஸ் ஆயிடுச்சு. 2 வருஷம் முன்னாடிதான் அதை தேடி பார்த்தேன். ரோஜா இறந்து 20 வருஷம் ஆன அன்னைக்கு கிடைக்கல. அப்பவே கிளம்பி வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். லீவே கிடைக்கல. பிள்ளைங்களுடைய படிப்பு, நோய் நொடி, அப்படியே நாட்கள் நீண்டுட்டே போச்சு. ஒரு வழியா இப்ப வந்து சேர்ந்துட்டேன். உங்களையும் பார்த்துட்டேன். உங்க பசங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அண்ணி என்ன பண்றாங்க? அவ இறந்துட்டாங்களா? சாரிண்ணா, எனக்கு தெரியாது. 20 வருஷம் ஆச்சுமா? ஓ சாரி. நான் இங்கிருந்து போய் 21 வருஷத்துக்கு மேல ஆகுது. அப்புறம் உங்க பசங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பெரியவன் படிப்பை முடிச்சுட்டு என் கூட பிசினஸ பாத்துக்கிறான். சின்னவன் லண்டன்ல படிச்சுட்டு இருக்கான். பெரியவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, இன்னும் ஆகல. பொண்ணு ஏதாவது பாத்துட்டு இருக்கீங்களா? இல்லம்மா. அப்புறம் உங்க ஃப்ரெண்டு மிஸ்டர் சத்யா, பவித்ரா, அவங்க ஃபேமிலியோட நீங்க நல்ல ரிலேஷன்ல தானே இருக்கீங்க? அவர் பதில் கூறவில்லை. ஆனா இப்பவும் பகை தொடருதுன்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். தன் கைப்பையை திறந்து வெள்ளை காகிதத்தில் பொதிந்த ஏதோ ஒன்றை எடுத்து அவரிடம் நீட்டியவர், ரோஜா இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தா. என்னம்மா இது? அவளுடைய டைரி. உங்ககிட்ட சொல்ல விரும்புற எதையோ அவ இதுல எழுதியிருக்கா. ஆனா இதுல எழுதப்படாத சில உண்மைகள் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். உங்களுக்கும் மிஸ்டர் சத்யநாதனுக்கும் இடையில பகை தொடராட்டி கூட இந்த உண்மையை நான் உங்களுக்கு சொல்லணும். என்னம்மா? பவித்ரா பொண்ணு சத்யா இருக்காளே, தெரியுமா? ஆமா தெரியும். அவ பவித்ரா பொண்ணு இல்ல, உங்க ரோஜா பொண்ணு. என்னம்மா சொல்ற? ரோஜாவுக்கு பிறந்த குழந்தை இறந்துடுச்சே. இல்லண்ணா, அது ரோஜாவோட குழந்தை கிடையாது. இறந்தது பவித்ரா குழந்தை. அப்படியா? ஆமாண்ணா, ரோஜா விபத்துல சிக்கி சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருக்கும் போது அந்த ஹாஸ்பிட்டல்ல நானும் ஜூனியரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஐசியூல தான் எனக்கு டியூட்டி. நான் ரோஜாவை பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிட்டேன். அவளுக்கு பிறந்த குழந்தை சாகல. பவித்ராவுக்கு பிறந்த குழந்தை இறந்தே பிறந்தது. அந்த குழந்தை பவித்ரா வயிற்றுல உருவாகும் போதே பல பிரச்சனைகளோட தான் உருவாச்சு. டாக்டர்ஸ் அந்த கருவை கலைச்சிட சொன்னாங்க. ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் என் குழந்தைய நான் கலைக்க மாட்டேன், இந்த குழந்தைய நான் பார்த்துப்பேன்னு சொல்லி கருவை கலைக்க பவித்ரா ஒத்துக்கல. கடைசியில குழந்தை இறந்தே பிறந்தது. அன்னைக்குதான் ரோஜாவுக்கும் சிசேரியன் நடந்தது. தன்னுடைய குழந்தைய பவித்ரா கிட்ட ஒப்படைக்க சொல்லி
அவ சிசேரியனுக்கு முன்னாடியே டாக்டர்ஸ் கிட்ட சொல்லியிருந்தா. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் பவித்ராவும் அட்மிட் ஆகி இருந்தாங்க. பவித்ரா குழந்தை இறந்தே பிறந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டதும் ரோஜா ரொம்ப உடைஞ்சு போயிட்டா. பவித்ராவை பார்க்கணும்னு சொன்னா. நாங்களும் பவித்ராவை ரோஜா கிட்ட கூட்டிட்டு வந்தோம். இந்த குழந்தை நம்ம சத்யா குழந்தை, நான் கண்டிப்பா உயிரோடு இருக்க போறதில்ல, ஆனா இந்த குழந்தை அனாதை ஆயிடக்கூடாது, அப்பா அரவணைப்புல இந்த குழந்தை இருக்கணும், இந்த விஷயத்த நீ இப்ப சத்யா கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு தான் அவ அன்னைக்கு சொன்னா. இது சத்யா குழந்தை தானா? அப்படின்னா உங்க அண்ணன் சொன்னது சரியா? சத்யா தப்பு பண்ணாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட கேட்கும் போது, உன் சத்யா எந்த தப்பும் பண்ணல, உனக்கு அவர் எந்த துரோகமும் பண்ணல, ஆனா அந்த விஷயத்த நான் இப்ப சொல்லவும் விரும்பல அப்படின்னு தான் அவ அன்னைக்கு சொன்னா. ரொம்ப சீரியஸா இருந்த ரோஜா கிட்ட பவித்ரா அதுக்கு மேல வேற எதுவும் கேட்கல. அவ கையை பிடிச்சுக்கிட்ட பவித்ரா, ரோஜா உனக்கு எதுவும் ஆகாது, நீதான் உன் குழந்தைய வளர்ப்ப அப்படின்னு சொல்லி சொன்னா. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிட்டா உன் இடத்துல இருந்து இந்த குழந்தைய நான் பார்த்துப்பேனும் அவ அவளுக்கு அன்னைக்கு வாக்கு கொடுத்தா. எங்க அவ மேல இருக்கிற பாசத்துல நீங்க குழந்தைய பவித்ரா கிட்ட கொடுக்க மாட்டீங்களோன்னு பயந்துதான் பவித்ராவோட இறந்து போன குழந்தைய தன்னுடைய குழந்தைன்னு உங்ககிட்ட சொல்ல சொல்லி டாக்டர்ஸ் எல்லார்கிட்டையும் ரோஜா சொன்னா. மரணத்தோட வாசல்ல இருக்கிற ஒரு நோயாளியுடைய கடைசி ஆசைன்றதுனால செய்யக்கூடாத செயலை ஆனாலும் டாக்டர்ஸ் எல்லாருமே ஒரே மனசா அதை செஞ்சாங்க. வெண்டிலேட்டர்லயே 1 மாசம் இருந்த ரோஜா கடைசி நேரத்துல ரொம்ப நார்மலா இருந்தது. எங்க எல்லாருக்கும் ஆச்சரியமான ஒண்ணா இருந்தது. ரோஜா நோயில இருந்து விடுபட்டு வெளியே வரான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ஒரு சீனியர் டாக்டர் தான் சில நோயாளிகள் மரணத்தை நெருங்கும் போது இப்படி நார்மலா இருக்கிறது உண்டுன்னு சொன்னாரு. அப்ப கூட இல்ல ஏன் ரோஜா திரும்பி வந்துடுவான்னு நான் நினைச்சேன். கடைசியில பார்த்தா குழந்தை பிறந்த மறுநாளே ரோஜா இறந்துட்டா. ரோஜா சாகுறதுக்கு முன்னாடி என் கையை பிடிச்சுக்கிட்டு, எனக்கு பிறந்த குழந்தை உயிரோட இருக்குன்ற விஷயம் என் வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரிய வேண்டாம், அதனாலேயே நான் கொடுத்த டைரிய இப்ப நீ என் அண்ணன் கிட்ட கொடுக்க வேண்டாம், குழந்தை அவளுடைய அப்பாவுடைய அரவணைப்புல இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அதனாலதான் நான் இப்படி சொல்றேன், நான் இறந்து 20 வருஷம் ஆகும் போது இந்த டைரியை நீ கொண்டு வந்து என் அண்ணன் கிட்ட கொடு, அந்த நேரத்துல உண்மையை சொன்னா போதும், அப்ப என் குழந்தைக்கும் 20 வயசு ஆயிடும் அப்படின்னு அவ சொன்னதால மட்டும்தான் இத்தனை வருஷம் இந்த டைரிய நான் ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டு இருந்தேன். இந்த டைரிய பாதுகாப்பா உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்க முடியுமா இல்லையான்ற ஒரு சந்தேகம் என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. ஏன்னா மரணம்னு சொல்றது யார்கிட்டையும் சொல்லிட்டு வராதே, அதனாலேயே என்னுடைய கணவர்கிட்டையும் என்னுடைய பிள்ளைங்க கிட்டையும் இந்த டைரிய பத்தி சொல்லி 20 வருஷத்துக்கு அப்புறமா நான் உயிரோட இல்லைன்னா இந்த டைரிய உங்ககிட்ட பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துடவும் சொல்லி இருந்தேன். இப்ப நானே பத்திரமா கொண்டு வந்து இதை சேர்த்துட்டேன். நான் உங்ககிட்ட சொல்லாத சில உண்மைகளை இந்த டைரி மூலமா ரோஜா உங்ககிட்ட சொல்லுவா. நான் வந்த வேலை சுபமா முடிஞ்சது, இனி நான் நிம்மதியா யூகே திரும்பி போவேன். ஓகேண்ணா, நான் போய் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு பவித்ராவையும் சத்யாவையும் பார்த்துட்டு போறதுக்கு முன்னாடி உங்களையும் வந்து பார்த்துட்டு போறேன்னா என்று கூறி விடை பெற்றார் காவியா. அப்பா கூறியதை நம்ப முடியாமல் கேட்டுக்கொண்டிருந்த சித்தனின் கைகளில் அந்த டைரியை கொடுத்த அப்பா, இத நீ வாசிச்சு பாரு, என்னுடைய சத்யா எந்த தப்பும் செய்யலன்னு உனக்கு புரியும், அவனை போய் தப்பா நினைச்சு இத்தனை வருஷம் தள்ளி வச்சுட்டோமேன்னு நினைக்கும் போதுதான் மனசு வலிக்குது. காலையில எழுந்ததும் முதல் வேலையா அவனுடைய வீட்டுக்கு போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், சத்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், இல்ல சத்யநாதன் ஃபேமிலிய மொத்தமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். சத்யா ஆசைப்பட்டா அவ அம்மா வீட்டுல அவ அம்மா ரூம்ல எத்தனை நாள் வேணாலும் தங்கட்டும். இத நீ வாசிச்சு பாரு. இறுதியாக அப்பா கூறிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சித்தனின் மனதை நெருப்பாக சுட்டது. சத்யா அவள் தன் அத்தையின் மகள், அது தெரியாமல் அவளை தண்டிப்பதாக நினைத்து தன்னையும் சேர்த்து அவன் தண்டித்துக் கொண்டான். சற்று முன்பு அவளை பார்த்து பிரியும் போது கூட அவள் வலியை வேதனையை காணாதவன் போலல்லவா நடித்தான். அவள் கெஞ்சியும் நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டும் அதற்கு பதில் கூறக்கூட அவன் தயாராகவில்லையே. நாளை அப்பா சத்யநாதன் அங்கிளை சென்று சந்திக்கும் போது அவள் தன் அத்தை மகள் என்று அவளுக்கும் புரியும். அதன் பிறகு அவளை தான் ஏற்றுக்கொள்வதாக கூறினால் கூட ஏதோ அத்தை மகளை அவன் ஏற்றுக்கொள்கிறான் என்றுதானே அவள் நினைப்பாள். அவளை தான் இப்போதும் நேசிப்பதை அவள் எப்படி அறிவாள்? டைரியோடு எழுந்து கொண்ட சித்தனின் கரத்தை பிடித்தார் அப்பா. தலையை திருப்பி அப்பாவை பார்த்தான். சித்து, நாளைக்கு நான் சத்யா வீட்டுக்கு போகும்போது நீயும் என் கூட வா. உனக்கு சத்யா மேல இப்போ எந்த கோபமும் இல்லல்ல? சத்யா உன்னுடைய அத்தை பொண்ணுப்பா, என் ரோஜா பொண்ணு, அவளை நீயே கல்யாணம் பண்ணிக்கப்பா. அப்படி எங்களை விட்டு பிரிஞ்சு போன எங்க ரோஜா அவ உருவில இங்க நடமாடட்டும்பா. சத்யாவை பார்க்கும் போதெல்லாம் இவ பவித்ரா பொண்ணு தானே, ஆனா இவகிட்ட எப்படி ரோஜா சாயல் இருக்கு அப்படின்னு நான் பல தடவை நினைச்சதுண்டு. அந்த ரகசியம் எனக்கு இப்பதான் புரியுது.
சத்யாவும் ரோஜாவும் சரிபாதியா கலந்தா. சத்யா சத்யா கிட்ட ரோஜா சாயல பார்த்ததாலேயோ என்னவோ அவ தப்பான நோக்கத்தோட நம்ம அலுவலகத்துக்குள்ள வந்திருக்கான்னு நீ சொல்லும் போது கூட என்னால அவ மேல கோபப்பட முடியல. அது ஏன்னு அப்ப புரியல, இப்ப புரியுது. அவளை நீ காதலிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த நிமிஷம் கூட அவகிட்ட ரோஜா சாயல் இருந்ததால மட்டும்தான் நான் அதை எதிர்க்கலையோன்னு கூட இப்ப தோணுது. நாளைக்கு நான் போகும்போது என் கூட நீயும் வருவல்ல? கண்டிப்பாப்பா. சரி, நீ இப்ப இந்த டைரியை வாசிச்சு பாரு. தலையசைத்தவன் அந்த டைரியோடு தன் அறையை நோக்கி நடந்தான். பகுதி 20 நிறைவடைந்தது. பகுதி 21 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.